இன்னொரு காலத்தில் அழகான ஒரு கிராமத்தில் லக்ஷ்மின்னு ஒரு அம்மா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் பையன் ரவியும் மருமக சிந்து கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. மருமக சிந்து அதே ஊரில் சிக்கன் 65 கடை வச்சுட்டு வந்திருந்தா. அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு தான் மருமக ரோட்டு கடை வியாபாரம் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால் தான் மகன்கிட்ட எப்பவும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏண்டா ரவி, உன் பொண்டாட்டி என்னடா எப்போ பார்த்தாலும் வெளியவே சுற்றிட்டு இருக்க, வீட்டிலலாம் ஒரு வேலையும் பார்க்குறதில்ல. கேட்டால் கடைக்கு போனேன்னு சொல்கிறது. வீட்டு வேலையெல்லாம் யார் தாண்டா பாப்பா? எம்மா அவ என்ன பியூட்டி பார்லரா போய் சுத்திட்டு வரா? அவ நமக்காக உழைக்கதாமா போயிட்டு வரா. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தானம்மா. ஆமாடா ஆமாம், இப்படியே நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு. ஒரு நாள் உன் பொண்டாட்டி நம்ம தலையிலலாம் ஏறி ஆட போகிறா பாரு. இப்படி மாமியார் பேசிட்டு இருக்கும்போதே அங்கே மருமக சிந்து வந்துட்டா. அத்தை, நான் ஒன்றும் வெளியே சுத்த போல, சிக்கன் தான் வாங்க போனேன். இப்போ சிக்கனில் மேக்னேட் பண்ணி வச்சாதான் தான் சாயங்காலத்துக்குள்ளே ஊறும். அப்போதான் தான் என்னோடய சிக்கன் 65 கடை நல்லா சிக்கன் வாங்குறேன்னு சொல்லிட்டு பேர், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் அந்தால கிடக்கு. யார் தான் பாப்பா வீட்டு வேலையெல்லாம்? அத்தை, ஒன்று கொஞ்ச நேரத்தில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவேன் அத்தை. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க அத்தை. எனக்கு நீ அந்த ரோட்டில் கடை போட்டிருக்கதே சுத்தமாக பிடிக்கல. சீக்கிரமாக அந்த கடையை எடுத்துரு, இல்லை எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து மாமியார் லக்ஷ்மி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்து, எதை பற்றியும் நீ கவலைப்படாத. அம்மா அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு பிடிச்ச வேலையை நீ பாரு, சரியம்மா? அடுத்த நாள் அவளோட சிக்கன் 65 கடையில் அவள் காலையிலேயே போய் அவள் கடையில் சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டா. யார் யாருக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தரேன். இந்தாங்க பிடிங்க, சிக்கன் பிளேட்டில் 50 ரூபா தான், சாப்பிடுங்க. கடையில் கூட்டத்தை பாரு, எங்கேருந்து தான் வராங்களோ. வண்டியாக நின்ன மாதிரி கூட்டமாக நிற்காங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ அந்த வழியாக வந்த சரஸ்வதி அம்மா லக்ஷ்மி அம்மாட்ட பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் மருமக என்னம்மா இப்படி ரோட்டில் கடை போட்டிருக்கா? பையன் கை நிறைய சம்பாதிக்க தானே செய்கிறான், அப்புறம் எதுக்கு இவ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளோ? இப்படியெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்பி போக ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் கேட்ட மாமியாருக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு, இவளை என்ன பண்ணலாம், இவளை ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் அடுத்த நாளுக்கு சிக்கன் ரெடி பண்ண அவள் வீட்டில் எல்லாமே சிக்கன் மசாலா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு பொருள் வேணும்னு அங்கேருந்து போயிட்டு அங்கே வந்த மாமியார் அதில் கொஞ்சம் கல், மிளகாத்தூள், மண் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் எதுவுமே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. டே ரவி, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன், சரியா? வீட்டை பார்த்துக்கோ. அப்புறம் சிந்து அவள் சிக்கன் 65 கடைக்கு போக ஆரம்பித்தா. சீக்கிரமாக போய் இன்றைக்கி நிறைய சில்லி போடணும், ஏன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டே போனான். அதுக்கப்புறம் அவள் அங்கே போனதுக்கப்புறம் அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. சில்லி 50 ரூபா பேக்கெட், சில்லி 50 ரூபா பிளேட்டு. எனக்கு ஒரு பிளேட்டு கொடுமா, இந்த சில்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமே. என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அதனால் எனக்கும் ஒரு பிளேட்டு கூட. ஒரு பிளேட் 50 ரூபா தானா? ஆமாம் பாட்டி, 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு குறைஞ்சலாம் வராது. ஒரு பிளேட் 50 ரூபா. பீஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு யாருடா அந்த சிக்கன் பண்ணாங்கன்னு ஏ லக்ஷ்மி, என்னடி பண்ணுற? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, என்னையே பார்க்கணுன்னு வர சொன்னேன். நான் வர்ற வழியில் உனக்கு ஒரு பிளேட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் 65 செம்மையாக இருக்கும். ஆமாம், இதான் இப்போ ரொம்ப முக்கியம் பாரு. எனக்கு ஒரே என் மருமகளை நினச்சாலே எரிச்சலாக இருக்குது. அவளும் இதே தான் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கு. என் மருமகளும் சிக்கன் 65 கடை தான் போட்டிருக்கான். ஆனால் ஒரு நாளும் ஒரு பீஸ் கூட எனக்கு தந்ததே கிடையாது. நீ பரவாயில்லடி, என்னை ஞாபகம் வச்சு எனக்காக வாங்கிட்டு வந்திருக்க, ரொம்ப நன்றி. சரிடி, நாளைக்கு பார்ப்போம், சரியா? பாய். அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சிந்துவோட சிக்கன் ஷாப்பில் ஒரே சண்டை. என்ன சத்தம்னு பார்த்தா, என்னம்மா இது, சிக்கனில் எல்லாம் மண்ணும் உரப்பும் காரமாகவும் இருக்குது, இதெல்லாம் வாயிலே வைக்க முடியல. இத்தனை நாள் நல்லா தானே போட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன? இல்லை என்னோட சிக்கனில் அப்படி எதுவுமே இருக்காது. நான் எல்லாமே ஃப்ரெஷ் சிக்கன் ஃப்ரெஷ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் தயவுசெய்து யாரும் தெரியாமல் சொல்லாதீங்க. அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்க்காம என்னம்மா சொல்கிறது? இப்போ நான் ஃபோன் அடித்து எல்லாருக்கும் சொல்கிறேன். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்ல போகிறேன், நீங்கள் இப்படி சரியில்லாமல் ஃபுட் சமைக்கீங்கன்னு. ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, ப்ளீஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க சொல்கிறது எதையுமே கேட்காம ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி பேசும்போது, ஹலோ சார், இங்கே ஒரு அம்மா சில்லி 65 கடை போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரே கல், மண்,
தூசியுமா இருக்குது. என்னம்மா நீ தான் சிக்கன் 65 கடை போட்டிருக்கியா, எல்லாமே தூசியாக இருக்கா, கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வருது. இப்போ நான் உன்னோட சிக்கன் 65 செக் பண்ண போகிறேன். உன்னோட ஒரு பிளேட்டை கூட அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ரிவ்யூ கொடுக்கணும். என்னம்மா இது ஒரே மண்ணு தூசியமாக இருக்குது, இப்படியாம ஒரு சிக்கனை விற்பாங்க, இதை சாப்பிட்டா எல்லாருக்குமே உடனெல்லாம் கெட்டே போயிடும். இப்படி விற்கிற, இனிமேல் உன்னோட ஷாப்பை நாங்கள் சீல் வைக்கிறோம். இனிமேல் நீ இந்த ஷாப் யூஸ் பண்ணக்கூடாது. சார் அப்படி சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். நான் கஷ்டப்பட்டு இந்த சிக்கன் 65 ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டையும் பார்த்துட்டு என்னோடய ஷாப்பையும் பார்த்துட்ருக்கேன். ப்ளீஸ் சார், நீங்கள் கொஞ்சமாவது இறக்க குணம் காட்டுங்க. நோ வே, இதுக்கு நான் சீல் வச்சது தான். அதனால இனிமேல் சிக்கன் 65 கடை நீ ஓப்பன் பண்ணி நடத்தக்கூடாது. எதுவுமே தரமான பொருள் இல்லை, இதில் எல்லாமே செம்மண் உரைப்பு காரமாக தான் இருக்குது. சிந்து, நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நம்ம நெக்ஸ்ட் டைம் இதோட பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வரலாம். பாய் சொல்லிடு. இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுகதை கேட்க ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, அது என்னது? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் தெரிஞ்சா. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ்ல லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.